உடம்பு தெரியல காட்டுக்கு ஓடி போடும். காட்டுக்கு ஓடி போகுதுன்னா போய் மடக்கிறவங்கள கல் தூக்கணும். எத்தனை வருஷமா இருக்கு இந்த பிரச்சனை? அவங்க இருக்குது ஒரு 6 வருஷமா இருக்கு. இதுக்கு முன்னாடி எங்கேயாவது ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திருக்கீங்களா நீங்கள்? அது மேற்பட்டான ட்ரீட்மெண்ட் இங்கே அயனாவரம் ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தா அதுக்கு ஒன்றும் இல்லை, நரம்பு கலெக்ஷன்ட்டாங்க. அது மாத்திரைலாம் கொடுத்தாங்க, சாப்பிட்டு அப்போ கூட சரியாகும். மறுபடியும் அதே மாதிரி ஓட ஆரம்பிச்சிது. ஓடி 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 அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அங்கே ஆடு மேய்க்கிறவங்க மாடு மேய்க்கிறவங்களாம் கல் தூக்கி அடிக்கும். அப்புறம் குளிக்காது, வெளியே போச்சுன்னா அது கழுவாது. அப்படியே துணி மண்ணெல்லாம் அப்படியே மற்ற மதியாக கிடக்கும். நாங்களாக அதை போட்டு அதை வர வச்சு துணி மண்ணெல்லாம் ஆச்சு பேசணும்னு தோணாது. பேசவும் பார்க்கும்போது சங்காது. வீட்லேயே படுத்துக்கலாமா இருக்கும், அரிசி எடுக்காது, செத்து போடலாமா எங்கே ஓடி போடலாமான்னு இருக்கும். வெளியே வந்து பயமாக இருக்கும், யார் கூட பேசணும் தோணாது. அதுக்கப்புறம் அப்படி இருக்கும்போது எவ்வளோ வைத்தியம் பண்ணி பார்த்தாங்க எங்கள் அம்மா. கழிப்பு கோயிலுக்கு கீழுக்கு எல்லாம் போய் பார்த்து அவங்களும் பண்ணி பார்த்து விட்டாங்க. வெளியே போகிறது கிடையாது, அப்படியே வீட்லேயே கெடுப்பேன். என் தம்பி ஒருத்தங்கிறான், அவன்கிட்ட வந்து என்ன பண்ணுவான், முடி வெட்டி கூட அவன்கிட்ட வந்து உடம்பு ஊற்றி முடி வெட்டி விஷயங்கள்லாம் பண்ணி விட்டு போவான். செவலுக்கெல்லாம் அவன் தான் கொஞ்சம் அரிசி கிச்செல்லாம் எடுத்துன்னு கொடுப்பான், செவலுக்கெல்லாம் பணம்லாம் கொடுப்பான். இப்போ அங்கே வந்து அதுவும் ஒரு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். சாப்பாட்டுக்கூட வழி இல்லாத ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருந்தோம். எங்கள் மாமனாரை வச்சுக்கணும். அப்புறமேட்டு சரஸ்வதி மேடம் அன்னைக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இது போல் அம்மா இது போல் ஒரு மாமனாரை மானாமதி கிளம்பி வர சொல்லுமா, கேம்புக்கு கிளம்பி வர சொல்லு, அவருக்கு வந்து மாத்திரைலாம் வாங்கி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், மேடம் இது போல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு வேளை அரிசி வாங்கி சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றதுக்கு எங்களால் முடியல மேடம், பஸ் பார் கூட காசு இல்லை மேடம் அப்படின்னு சொல்லி ஓனாங்க. Chandra and her family are one among the 32 such families living in the Irula colony of Urgadam Panchayat. Marginalized for centuries, they are excluded from almost every aspect of the larger socio-economic political fabric. Basic entitlements such as community certificate are denied. They do not own the land their houses are built on. Their children are made to sit separately in the balwadi. 2 years ago, we have been able to launch an important program called as the Nalam. Nalam in Tamil means wellness. When you approach mental health care as an independent service, it's everybody's experience that stigma, discrimination can reduce people who use services in the local community. On the other hand, a Nalam worker who is a member from the community, who has studied up to 10 to 12 years of schooling, who is accepted by the local community, who is well aware of the geographical realities in the local community, is recruited to mitigate psychological distress in the community. So the approach of the Nalam worker is to contact individuals in the community using a key informant interview technique and screening the population. She identifies individuals who are distressed and sets herself to engage with this family to address their unmet needs. One person from the community was recruited for every 2,500 population. Participants were required to be able to read and write. A 10-day training program covering basic mental health, social welfare, community organization, counseling and communication, home visits and follow-up was conducted. ரெண்டாவது நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. நான் தான் எனக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றது எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ என்னை பற்றி நான் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நமக்குள்ள தன்னம்பிக்கை அப்புறம் அதெல்லாம் என்னென்ன இருக்குது
அப்படின்லாம் தெரியாமல் இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து பேனியன் சொல்லி கொடுத்தாங்க, நிறைய ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரைனிங் மூலயமா நாங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவுபட்டோம். அதுக்கப்புறம் திருப்பி சில கொஸ்டின்ஸ் எல்லாம் எங்களையே கேட்பாங்க, இதை சரியா இல்லை பண்ண முடியுமா, நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எங்களை வந்து அவங்க தெளிவுபடுத்த நாங்களும் ஓரளவுக்கு புரியாத விஷயங்களை எங்கள் கூட இருக்க டீம் ஒர்க்கர்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். When you look at narratives of illness and recovery in mental health, you will find that they are deeply rooted in social realities. When people come and talk about their mental health problems, they also talk about struggling caregivers who are struggling to make their ends meet, domestic violence in the family, alcoholism and the ripple effects of alcohol on the entire family, loss of livelihood, debt. So those are the kind of things that people really talk about. And Nalam is a project that has evolved from such experiences that mental health is deeply connected with people's social realities. So we believe as a project that mental health can be served through social interventions as much as medicines etc. have a role to play. பற்றி அதுக்கு முன்னாடி வந்து ஊனம் மட்டும்தான் எனக்கு தெரியும். நான் பேனியனுக்கு போனதுக்கு அப்புறம் தான் மனநோய்னா எப்படி, அது யாருக்கு வேணாலும் வரும் அப்படின்றது தெரியும். பட் எப்படி சரியாகுமா இல்லையான்றதான் எனக்கு தெரியாது. அங்கே வந்ததுக்கப்புறம் தான் மனநோய் இருக்குது, அதை சரி பண்ண முடியும், அதுக்கு மருந்தெல்லாம் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியும். இது மனநோய் மட்டும் இல்லாமல் நான் ஃபஸ்ட்டு செஞ்சதை வந்து ஊனமுற்றவங்க செஞ்சேன். இப்போ செய்கிறது மனநோய் மட்டும்தான் பேனியில் செய்கிறது. அது இல்லாமல் மறுபடியும் நான் எக்ஸ்ட்ரா வந்து விடோ பென்ஷன் எழுதி போகிறது, முதியோர் பென்ஷன் எழுதி போகிறது, அதேமாதிரி ஊனமுற்ற கார்டு வாங்கி கொடுத்தது, அவங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வீல் சேருக்கு ஒருத்தருக்கு சொல்லிக்க வந்துடும். ஒரு 8 பேருக்கு ஆதி மிஷின் வாங்கி கொடுத்துருக்கேன். இப்போ இன்னும் வேறு ஏதாவது ஹெல்ப் பண்ணால் கூட ரேஷன் கார்டுக்கு இப்போ எழுதிருக்கேன். 2 பேருக்கு ஆதார் அட்டை வாங்கி கொடுத்துட்டு அவங்கள ஏறி 100 நாள் வேலை இருக்குது பார்த்தீங்களா, அதில் சேர்த்து விட்டுருக்கேன். 2 பேருக்கு வந்து மெக்கானிக்கில் வேலை செய்யணும், அங்கே சேர்த்து விட்டுருக்கேன். அது மாதிரி அவங்கள வந்து அனுப்பி விட்ருக்கேன், வேலைக்கும் அனுப்பி வச்சுருக்கேன். இந்த மனநோயாளிகள் தான் இப்போ நாங்கள் சொல்கிறோம், அவங்க தான் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. Nalam mobilizers play multiple roles as champions for mental well-being in their communities. Those most marginalized in extreme distress are actively identified and sought. Elderly with no social support, those living below poverty, people living with disabilities, women with no spousal support, marginalized communities such as Irulas and Dalits. நாங்கள் வந்து வரவத்துலேருந்து பேசுகிறோம். என் பேர் யஸ்மினி. எங்கள் வீட்டுக்காரர் வந்து கூலி வேலை தான் செய்கிறாரு. இது வந்து எங்கள் மாமனார், இவங்க வந்து எங்கள் மாமியார், அவங்க வந்து பிரிக்காமல், இவங்க வந்து எங்கள் தங்கச்சி, சித்தி பொண்ணு இவங்க. அதனால் நாங்கள் வந்து மீதி வந்து எதுவுமே அந்த அடிப்படை வசதியும் எங்களுக்கு எதுவும் செய்யாமல் இப்படியே தான் இருக்கிறோம். காலத்துக்கும் இப்படி தான் இருக்கிறோம். எங்கே போய் என்ன கேட்டாலும் எதுவும் பயனுள்ளதாக இல்லை. போய் நடக்கிறவங்காண்டி எங்கள் பைசா செலவாகுதுக்காண்டி எதுவுமே முன்னேற்றத்துக்கு வராத அளவுக்கு இருக்கிறோம் நாங்கள். அந்த மாதிரி இருக்கிற டைமில் மேடம் சரஸ்வதி மேடம் வந்தாங்க. அதுக்கு முன்னே இன்னொரு மேடம் வந்திருக்குறாங்க, ஆனால் அவங்க மூஞ்சே நான் பார்த்தது கிடையாது. இந்த மேடம் வந்த பிற்பாடு தான் எதனால் வந்தாங்கன்ட்டு நானே யோசனை பண்ணி கேட்டேன் அவங்கள, யாருங்க மேடம் நீங்கள், எங்களுக்கு தெரியல யாருன்னு நான் கேட்டேன். அதுக்கப்புறம் மேடமே சொன்னாங்க எங்களுக்கு மனநோயாளி இதுலேருந்து நாங்கள், அதான் மாற்றுத்திறனாளிகள் இதுலேருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். அவங்கள பற்றிய விவரம்லாம் நாங்கள் சேகரித்து அவங்களுக்கு தேவையான அடிப்படை, அதான் என்னென்ன வசதிகள் அவங்களுக்கு எங்களால் பண்ண முடியுமோ எங்கள் நிறுவனத்து மூலிமா நாங்கள் பண்ணலாம் சொல்லிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் நானே என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க இருக்கிறவங்க வரைக்கும் அவங்க இதுவெல்லாம் அவங்களோட லிஸ்ட்லாம் கொஞ்சம் கொடுத்தேன் நான் மேடத்து கையில். அதுக்கப்புறம் மேடம் என்ன பண்ணாங்க, எல்லாம் சேகரிச்சின்னு போயிட்டு, இப்போ சில பேர் கார்டு இல்லாமல் இருந்தது, இந்த மாற்றுத்திறனாளிகள் கார்டு இல்லாமல் இருந்தது, அதெல்லாம் அந்த மேடம் எழுதிட்டு போயிட்டு எத்தனை பேருக்கு இல்லாமல் இருந்தது அத்தனை பேருக்கும் அந்த கார்டு தரதான வாய்ப்பு அவங்க அந்த வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க மேடம். அவங்க ரொம்ப நன்றி சொல்லணும் நாங்கள். ஏன்னா எங்களுக்கு அந்த அளவுக்கு எங்களுக்கு போயிட்டு ஏறி பேசணுன்னா எங்களுக்கு அந்த அளவுக்கு விவரம் தெரியாது, அந்த அளவுக்கு பேசணுறதுக்கு திறமை கிடையாது எங்களுக்கு. அவங்க வந்து ஏன் பயப்படுறீங்க, எதுக்கு இந்த மாதிரிலாம் பயந்து கிடக்குறீங்க, அதெல்லாம் பயப்படாதீங்க, எங்களால் முடிஞ்ச உதவி எங்களால் எங்கே போய் ஏறி போய் என்ன ஏது எங்கெங்கே போயிட்டு சேகரிச்சின்னு வந்து என்னென்ன விவரம் தெரியுமோ அந்த விவரம் நாங்கள் சொல்கிறோம், உங்களால் முடிஞ்ச இதுவெல்லாம் நீங்கள் சொல்லுங்க இன்னும் மேடம் சொன்னாங்க.
அதில் இருந்து இப்போ நாங்கள் கொஞ்சம் பேசுறது இந்த அளவுக்கு பேசுறதுக்கு காரணமே அவங்க தான். ஏன்னா அந்த அளவுக்கு பேச மாட்டோம் நாங்கள், இந்த அளவுக்கு உட்காந்துன்னு பேச மாட்டோம் நாங்கள். For Chandra, the death of her husband in such a marginalized environment was succeeded by even more unfortunate events. They lost their livestock. They went without food for days. Her father-in-law Mani and her mother-in-law fell into deep depression. Mani was already short of hearing and with poor eyesight. பையன் ஒன்றாவது டியூஷனுக்கு போயிடுறாங்க. அப்புறமா எங்கள் வீட்டுக்கார் இல்லை, எங்கள் வீட்டுக்கார் இறந்துட்டாரு. எங்கள் வீட்டுக்கார் இறந்துட்டனால எங்கள் மாமியார் கூட தான் நான் இருக்கிறேன். அவங்களுக்கு எதுனா ஒரு உதவினா நான் செய்கிறேன், எனக்கு எதுனா அவங்க பார்த்துக்கிறாங்க. இப்போ எல்லாமே இப்போ அவங்கக்கிட்ட தான் இப்போ இதாக இருக்குதுங்க. இப்போ உங்கள் மாமியார் என்ன மாமனார் 2 பேரும் என்ன வேலை செய்கிறாங்க? அவங்க ஏரி வேலைக்கு போவாங்க, 100 நாள் காப்பீட்டு திட்டத்துக்கு போவாங்க. இவர் வந்து ரொம்ப உடம்பு சிக்காக இருந்து இப்போ தான் எங்கள் வீட்டுக்கார் இறந்ததுனால கை கால் வராத, நடக்க முடியாத, பேச முடியாத, காது கேட்காது ரொம்ப இதாக இருந்தது. எங்கள் வீட்டுக்கு இருக்கும்போது காது கேட்காது இருந்தது. இப்போ எங்கள் வீட்டுக்கார் இறந்ததுனால அந்த இதாகி மண்ணில் பாதிப்பாகி கை கால் வராத, நடக்க முடியாது. ஏஞ்சி அது முன்னே வேலைக்கு போவார், இப்போ வேலைக்கு போகிறது கிடையாது, வீட்டில் இருந்தது. அதுக்கப்புறமேட்டு சரஸ்வதி மேடம் வந்தாங்க. அவங்க வந்து இது போல் என்கிட்ட வந்து சொன்னாங்க, இது போல் இவர் இட்டுங்க மானாமதி ஆஸ்பத்திரி இட்டுன்னு சொன்னாங்க. அங்கே நீங்கள் அதெல்லாம் கஷ்டப்படாதீங்க, நீங்கள் வரும்போது நாங்கள் அரிசிலாம் கொடுத்து அனுப்புகிறோம், பஸ் பறந்து தண்ணி ஒரு 10 ரூபா வாங்கி கொடுத்து அனுப்புங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறமேட்டு அங்கே வந்ததுலேருந்து இப்போ 2 கிலோ அரிசி கொடுத்து அனுப்புகிறாங்க. அது இப்போ எங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்குது. அந்த காசும் அந்த அரிசி எங்களுக்கு இப்போ இந்த மாதம் அந்த அரிசி தான் சாப்பாடு ஆகுது. Those in need of clinical care, including specialist counseling, are referred to the nearest clinic run by the Banyan's Rural Mental Health Program. Home visits are conducted to assess client progress on many domains, from symptoms in work to personal aspirations and socio-economic difficulties. Individual and household needs that may be addressed by linking with government or non-government resources are identified. என்ன பண்ணுறீங்க? உட்காந்துங்கிறேன், நடக்க முடியாது. சாப்பிட்டியா? சாப்பிடல, ஒன்றும் தான் சாப்பிடலாம். கோயிலில் திருவிழா நடக்கிற பொழுது நடக்குது, என்ன பண்ணுறது? நான் சீட் கேட்குறேன், போகக்கூடாதா? கோயில் உள்ள போகக்கூடாது, வெளியே போய். Home visits are also a means to deliver medication and social care benefits of the Banyan, such as the disability allowance and in-kind ration. This greatly reduces the burden of travel on clients and families. Appropriate social entitlements, such as Mahatma Gandhi National Rural Employment Guarantee Scheme card, ration card, insurance, disability aids, Aadhaar card, government allowances are facilitated. மாத்திரைக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் மாத்திரை வாங்கி கொடுத்ததோட அவங்க வேலை முடிஞ்சிச்சா வேறு ஏதாவது செஞ்சு கொடுத்தாங்களா அவருக்கு? இல்லை, காப்பீட்டு திட்டம் போட்டு உறுப்பினர் கார்டு போட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ அடுத்த வாரம் வந்து காது மிஷின் வாங்கி தர சொல்லியிருக்காங்க. அதோடய போயிட்டு வரத்துக்கு பஸ் ஃபேர் வாங்கி கொடுத்துறாங்க. அரிசி 2 கிலோ அரிசி கொடுத்துட்றாங்க. அங்கே வந்ததுலேருந்து இப்போ 2 கிலோ அரிசி கொடுத்து அனுப்புகிறாங்க. அது இப்போ எங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்குது. அந்த காசும் அந்த அரிசி எங்களுக்கு இப்போ இந்த மாதம் அந்த அரிசி தான் சாப்பாடு ஆகுது. Non-governmental resources are linked with on-a-need basis to address other needs. These include education scholarship, skills development, employment placements, and so on. நான் வந்து பேனியரில் போய் இப்போ சேர்ந்துருக்குறேன், டிப்ளமா இது பண்ணுறதுக்கோசம். இது போல் படிச்சிருக்கேன், 8வது படிச்சிருக்கிறேன். அதுக்கு நீங்கள் சரஸ்வதி மேடம் இன்னொரு அங்கே இருக்கவங்களாம் வந்து பார்த்தாங்க, வீட்டான வந்து பார்த்துட்டு நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, எது வேலை செய்கிறீங்கன்னு என்னென்ன கேட்டாங்க. நான் சொன்னேன், இது போல் 8வது படிச்சிருக்கிறேன், இப்போலாம் வீட்டில் தான் இருக்கிறேன், ஏன்னா கூலி வேலைக்கு தான் போவேன் அப்படின்ட்டு நான் சொன்னேன். சரி, அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்கீங்களே, நீங்கள் வந்து டிப்ளமா வந்து கலந்துக்கோங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. சொல்லி அதை நான் என்ன சொன்னேன், எனக்கு அவ்வளோ தெரியாதுங்கன்னு சொன்னேன். இல்லை, உங்களுக்குலாம் அதில் எதுவும் கஷ்டம் இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் வந்து சேர்ந்துக்கோங்க, உங்கள் குடும்பங்களை கஷ்டப்படுறது நீங்கள் வந்து சேர்ந்துக்கோங்கன்னு சொன்னேன். இங்கேருந்து நாங்கள் ஒரு 3 பேர் போகிறோம். அதில் இப்போ தான் 2 மாதமாக போயிட்டு வந்தோம். 3ஆம் மாதம் சொல்லுவாங்க, போய் அங்கே போய் அவங்க கூட நாங்களும் போய் கலந்துக்கணும்,
டெஸ்ட் வச்சாங்க. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் மாமியார் எங்கள் மாமனாரும் அதை பற்றி எதுவும் கண்டுக்கிட்டு நாங்கள் போகிறோன்னா போய் பார்த்துட்டோம் கொண்டு வந்தாலும் சொல்கிறாங்க. எங்களுக்கு இப்போ அதில் வந்து நான் சேர்ந்ததுலேருந்து எனக்கே இப்போ கொஞ்சம் பெருமையாக இருக்குது. நம்ம வந்து எதுலையுமே போய் சேரலையே, நம்ம வீட்டுக்காருக்கு தான் அனுப்பினா நம்ம வீடே இங்கே எதி இருக்கிறோமே. ஆனால் இப்போ ஒரு இடம் போகிறோம், அவங்க பேசுறது நம்மளுக்கும் தெரியுது, நம்ம கஷ்டம் அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கிறோம் அப்படின்ட்டு அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. Nalam mobilizers have been working in the field since September 2014. For many of them, this experience, even in a short span, has enabled a personal meaning, opportunities, recognition, and of course, satisfaction. எனக்கு இதனால எந்த இடர்பாடும் இல்லை. இது நான் விரும்பி ஏற்றுக்கிட்டது. இப்போ உண்மையாக சொல்லணும்னாவே இது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஏன்னா இது நான் வந்து பார்த்ததை விட ரொம்ப அதிகமாக நிறைய செய்யாத ஏரியாவாக இருக்குது. நிறைய டிசேபிள்டு வந்து அனுபவிக்கலை எதையுமே. எந்த ஒரு பென்ஷனோ சரி, மெட்டீரியல்ஸோ அவங்க எதுவுமே கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி எங்கிட்ட கேட்குறாங்க. இந்த கார்டு வந்து டிசபிலிட்டி கார்டு வாங்குறதுக்கு வந்து 1000 rupees ஒருத்தர்கிட்ட வாங்கிக்கிட்டு தான் கார்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையும் அந்த 12 பேருக்கு கூட 1000 rupees வாங்கிட்டு தான் கார்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் அப்படி 10 காசு கூட கிடையாது. எங்கெங்கே கேம்ப் வச்சாங்களோ அங்கங்கே கூட்டிகிட்டு போனேன். மற்றபடி ஜிஹெச்சுக்கு கூட்டிகிட்டு போனேன், டிஆர்சி கூப்பிட்டு போனேன். அது என்ன கஷ்டம், அதில் என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்றத அவங்களும் பார்த்துக்கிட்டாங்க. மற்றபடி கொஞ்சம் பேர் சொல்லியிருக்கேன், இங்கே கூப்பிட்டு போனால் கஷ்டமாக இருக்கும், கேம்ப் வைக்கும் போது நான் அவங்களுக்கு ஈஸியாக வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் எனக்கு கஷ்டம்லாம் ஒன்றும் தெரியல, எனக்கு திருப்தியாக இருக்குது ரொம்ப. என்னால் இவங்கெல்லாம் பயனடைஞ்சாங்க. ஐயோ எங்களுக்கு தெரியவே தெரியாதே இப்படிலாம் இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்தப்பறம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அவங்க சொல்லும்போது ரொம்ப திருப்தியாக இருக்குது. உண்மையாகவே எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. இந்த கஷ்டம் தான் இவ்வளோ தூரம் போகிறதுன்றது. ஆனால் ரொம்ப திருப்தியாக இருக்குது எனக்கு. வீட்டில் 1000 பிரச்சனை இருக்குது, அது எல்லாம் வேணாம். ஆனால் அதையும் மீறி இவங்க சொல்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோதான், திருப்தியாக இருக்குது. சம்பளம்ன்றது கொஞ்சம் தான் இருந்தாலும் இது திருப்தி இருக்குது பாருங்கள், ரொம்ப ரொம்ப. அது சொல்லவே முடியாது. என்னோட கஷ்டம் எல்லாமே இதில் போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப என்னை பற்றியும் முதல்ல நான் சொல்லணுன்னா, ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு ரொம்ப கோபம் வரும். அதிகமாக வந்து தண்ணீர் எனக்கு அதிகமாக பேச வேற மாட்டேன். ரொம்ப கூச்ச சுபாவம். நான் என்ன தான் வேலை செஞ்சாலும் எனக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம். அதிகமாக யாருக்கிட்டையும் நான் ஃபிட் ஆக மாட்டேன், ரொம்ப ஒட்டிக்க மாட்டேன். என்னோடய ஃப்ரெண்டுனா ஒரு அவ்வளோ தான், மற்றவங்களோட எங்கள் வீட்டோட தான் இருப்பேன். ஆனால் இப்போ நான் ஏற்கனவே நான் இந்த சர்வீஸில் நான் 13 வருஷம் நான் சிபிஆராக இருந்திருந்தாலும் அந்த என் வீட்டு பஞ்சாயத்தில் மட்டும்தான் வேலை செஞ்சேன். அப்போ வந்து என்னோடய பக்கத்தில் எதிரில் அங்கே இருக்கிறவங்கள மட்டும் எனக்கு அந்த கூச்ச சுபாவம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் அதே மேலே ஊர் நான் வரும்போது ஃபஸ்ட் டைம் ஏதோ காடாக இருக்குது இப்படி இருக்குதுன்னு நினச்சேன். ஆனால் கடவுள் எனக்கு நல்ல ஒரு மக்கள் எனக்கு கொடுத்தாங்க. எல்லாருமே ஒத்துழைச்சாங்க. அவங்க நல்லா கோஆப்ரேட் பண்ணி இன்றைக்கி இங்கே இருக்கிறதுனா எனக்கு ரொம்ப சந்தோஷம். வேறு குறைஞ்ச சம்பளமாக இருந்தாலும் எனக்கு நிறைஞ்ச மனசக்தி. எத்தனையோ பேர் என்னை கிள்ளி முத்தம் கொடுக்கும்போது என்னை ரொம்ப அம்மான்ற மாதிரி ஒவ்வொரு வீட்டுங்கள்லையும் அவங்க மனசில் நான் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதில் எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு கத்துவார் தான். ஆனால் என்ன பண்ணுறது, அது ஒரு பக்கத்தில் நமக்கு நல்லது ஒன்று நல்லதுன்னு நன்மைன்ற ஒரு புக்கில் இருக்கும். கவலைப்படாதீங்கன்னு ஒவ்வொருத்தரும் இதெல்லாம் சொல்லிவிட்டு நான் இந்த ஏரியாவுக்கு நடந்து வருவேன். சில டைமு சிலர் வண்டியை பிடிச்சி வருவேன். இல்லைன்னா உதவி கேட்டு அவங்களே விசிட்டு எங்கள் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது அவங்களோட வருவேன். எப்படியோ பசங்க இங்கே வந்த பிறகு 6 பசங்களை கண்டுபிடிச்சி இன்றைக்கி படிக்கிறாங்க. அவங்களும் எனக்கு நிறைய உதவியாக தான் இருக்காங்க. எல்லா மக்களும் எல்லா தெருவில் இருக்கிறவங்க என்னை தெரியாதவங்களே யாரும் இல்லை. எல்லாருக்கிட்டையும் நான் நல்லாவும் நடக்கிறேன். அதிகமாக பேசாதாலும் இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷம். சம்பளம் கம்மியாக இருந்தாலும் மன நிறைவு சந்தோஷம். இன்றைக்கி இவங்களுக்கு பண்ணேன் அப்படின்ற ஒரு நிம்மதி, அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. The impact on the field is evidenced by small changes that clients perceive in their own lives. ஒரு ஆளு என் கூட போடுனா எங்கேயும் வேலைக்கு போகிறேன்னா என்ன இட்டு போனா அப்படி நான் சொன்னேன். இருப்பா உன்னை கண்டிப்பாக இன்னும் ஒரு 20 நாள் இரு, அந்த உன்னை கண்டிப்பாக நான் வேலைக்கு எடுத்து போனேன் அப்படின்ற ஒரு தைரியம் வந்துடுது. தைரியம் இல்லாத ஒழிஞ்ச ஆள், பேசக்கூட தகுதி இல்லாத ஆள் இன்றைக்கியா என்னை வேலைக்கு எடுத்து போனா எனக்கு தைரியமாக இருக்குது. ஆனால் எல்லாரும் காரணம் அதனுடைய ஒரு மூமெண்ட் இருக்கா இப்போ தோணுது. ஒரு தைரியமாக இருக்கிறாரு. இப்போ போய் ஒழிஞ்ச ஒரு மனுஷன் இன்னைக்கு தைரியமாக என்ன வேலைக்கிட்டு போனா நான் வரேன் ஒரு தைரியத்தோடு இருக்கிறேன். அது தைரியத்துக்கு காரணமே இந்த பேனி நிறுவனம் தான். முன்னாடி உங்கள் சூழ்நிலை வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த பொண்ணை வச்சு பார்க்க முடியல அப்படின்ற கஷ்டம் இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்கு உங்கள் கஷ்டம்? இப்போ பரவாயில்ல. எவ்வளோ அளவுக்கு பரவாயில்லன்னு நினைச்சு? எவ்வளோ அளவுக்கு பரவாயில்ல. 100% எத்தனை சதவீதம் பரவாயில்லன்னு நினைக்கிறீங்க? பரவாயில்ல. இப்போ எங்கள் மாமியார்
இப்போ எங்கள் மாமனார் உடம்பு சிட்டா ரொம்ப இதாக இருந்தது. அந்த மாத்திரை வாங்கி சாப்பிட்றதுனால இப்போ எங்கள் மாமனார் ஒரு வேலைக்கு போகிறாரு. இப்போ அந்த உறுப்பினர் கார்டு வச்சு தலைவீட்டை எடுத்துன்னு கொடுத்து அவருக்கு வேலை தர முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கார்டு வச்சு வேலை போட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ அவருக்கு வந்து ஊனப்பட்ட கார்டு வந்து தனியாக போட்டு ஒரு 3 பேர் செய்கிறாங்க. இப்போ அவருக்கு 3 கூலி வருது. மாதம் அந்த காசு போயிட்டு வந்து அது கொஞ்சம் இது பார்த்துக்கிறோம். இதால் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த மேடம் வந்து அந்த பேனியர் மூலிமா எங்களுக்கு வந்து உதவி செய்கிறாங்க.